ஹலோ மக்களே, இன்றைக்கி கார்த்திகை 1ஆம் தேதி. கார்த்திகை மாதம் அப்படின்னாலே ரொம்ப விசேஷமான மாதம். ஏன்னா சுவாமி ஐயப்பனுக்காக இன்றைக்கி நிறைய பேர் மாலை போட்டுட்டு விரதம் இருந்து ஆரம்பிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கார்த்திகை சோமவார விரதம் இருக்கிற மாதம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு மாதம் அப்படின்னாலே கார்த்திகை மாதம். நான் இன்றைக்கி கார்த்திகை முதல் வாரத்தோட சோமவார விரதம் இருக்க ஆரம்பித்தேன். காலையில் எழுந்த தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு சுவாமிக்கு பூ வச்சுட்டு நைவேத்தியம்லாம் பண்ணி பூஜை பண்ணி பாராயணம்லாம் பண்ணிவிட்டு ஈவினிங் வந்து இன்றைக்கி பிரதோஷம் இல்லையா, ஸோ ஈவினிங் சிவன் கோவிலுக்கெலாம் போயிட்டு ஃபுல்லாக அபிஷேகம் ஃபுல்லாக பார்த்துட்டு அலங்காரம் பார்த்துட்டு தீபாரணையெல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டேன். அப்புறம் மறுபடியும் அம்மாவோட நைட்டு ஒரு தடவை சிவன் கோவிலுக்கு போயிருந்தேன். நான் இன்றைக்கி காலையிலேருந்து சுவாமிக்கு வில்வ இலை எதுவுமே வைக்கலைன்னு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தேன். ஒரு வில்வ இலை கூட நம்மளால் வைக்க முடியலையேன்னு அவ்வளோ வருத்தப்பட்டு நான் சுவாமிக்கிட்டே கேட்டிருந்தேன் என்னால் வைக்க முடியலன்னு. ஆனால் நைட்டு என்னன்னு தெரியல, எனக்கு அவ்வளோ வில்வ இலை சுவாமிக்கிட்ட இருந்து எனக்கு கிடச்சிது. சுவாமி இப்போ நீங்களே பாருங்களேன், எனக்கு சுவாமியோட படம் ஃபுல்லாக மறையிற அளவுக்கு எனக்கு வில்வ இலை அவ்வளோ கிடச்சிது. எனக்கு இது ரொம்ப ஒரு மன திருப்தின்னு சொல்லலாம். எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. என்னால் ஒரு இலை கூட வைக்க முடியலையே, இப்போ இவ்வளோ கிடச்சிருக்கேன்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். கடவுளோட ஆசீர்வாதம் இருந்ததுனால தான் இந்த ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு எனக்கு நடந்தது. கோடான கோடி நன்றி கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷப்பட்டு நான் திருப்பி வீட்டுக்கு வந்துட்டேன்.